அண்ணா நடந்து வந்தா மாசிடா, அண்ணா முகத்தை பாரு குழந்த போல பேசிடா, அண்ணன் நடந்தாயோ சிங்கம் போல, ஐயோ சீச்சா ஐயோ சிங்கம் போல. தலைவர் ரஜினிகாந்த் வச்சே ஒரு கரெக்டான கண்டென்ட் கொடுத்துருக்காரு. பட் சூர்யா வச்சு அவர் எப்படி கொடுப்பாரு, அதுக்கான பாசிபிள் இருக்கான்றது எனக்கு தெரியல. ட்ரெய்லர் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக எடுபடலை, வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். அந்த உட்கார வைக்க சொன்னாங்கண்ணா, அது உட்காரல அந்த படத்துல பேனர் வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி உட்காந்து அவரும் உட்கார காட்டாரா, அதுல எல்லாருமே அப்படி கத்துறாங்க உள்ள, சும்மா வைப் ஆயிட்டு இது எல்லாருமே. ஐயோ கம்பேக்கா இருக்கு மாமா, முன்பேக்காவே இருக்கும், அது கம்பேக்கா இருக்காது, முன்பேக்காவே இருக்கும், வேற மாதிரி ரெட்ரா சூர்யா சார் வந்து ஒரு சரியான ஆக்டர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவருக்கு தீனி போடுற மாதிரி இந்த படம் இருந்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். இருக்குமான்றது எனக்கு தெரியல. அவர் ஒரு மிகப்பெரிய சரியான ஆக்டர். அவருக்கு வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட் அவர் சூஸ் பண்ணி அவர் நடிச்சாருன்னா கண்டிப்பா அவர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு, நெக்ஸ்ட் கிராஃப்ல சேலரியா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த அன்பான ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா அவர் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஐயோ அசியாகுது ப்ரோ, ஒண்ணுமே புரியல, என்னத்தான் நான் சொல்றது, ட்ரைலரே புரியல இல்ல, அந்த மாதிரி இது நான் என்னத்தான் சொல்றது, வேற மாதிரி இது. ட்ரைலர்ல என்னென்னலாம் நோட் பண்ணீங்க, பிடிச்சது உங்களுக்கு ரொம்ப? ப்ரோ அண்ணன் நடந்து வந்தாலே எங்களுக்கு பிடிக்குது, நாங்க என்னத்தான் சொல்றது, அவர் நடந்து வந்தா அப்படி திரும்பி பார்த்தாலே வேற மாதிரி இருக்குது ப்ரோ, இப்படி முடிச்சு பார்த்தா வேற மாதிரி, சிச்சா வேற மாதிரி இருக்குது, நம்ம என்னத்தான் நம்ம சொல்றது சொல்லி வேற மாதிரி இது ப்ரோ. படம் வேற மாதிரி. சூரியனை கம்பேக்கா இருக்குமா இது? ஐயோ கம்பேக்கா இருக்கு மாமா, முன்பேக்காவே இருக்கும், அது கம்பேக்கா இருக்காது, முன்பேக்காவே இருக்கும், வேற மாதிரி ரெட்ரா கீ கீ காட்டரா கீ அந்த மாதிரி. பூஜா ஹிட் எப்படி பண்ணிருக்காங்க ட்ரைலர்ல காமிச்சு? ஐயோ இப்போ வந்து ஆடி காட்டுறாங்க, நட்டமா ஆடி காட்டுறாங்க, பயங்கரமா இருக்குது, சூப்பரா இருக்குது, இப்பதான் பாத்துட்டு வந்தேன், தரமா இருக்குது. ஆமா அவங்க பண்ணது எல்லாத்தையும் வேற ஆடி ஆடி காட்டுறாங்க, அவங்க ஆடி காட்டுறது எல்லாமே படத்துல இருக்குது, அது எல்லாத்தையுமே வேற இருக்காங்களா? ஐயோ உள்ள எல்லாருமே இருக்கிறாங்க தல, நீ உள்ள வந்து பாரு, எல்லாருமே இருக்கிறாங்க, அண்ணங்கிறாரு, சூர்யா அண்ணங்கிறாரு, கூட வந்து அவங்க அப்பா சிவகுமார் அண்ணன், அவங்க அப்பால இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க படத்துல யாரு நச்சது, யாரு பாடுந்து, யாரு டைரக்டர், யாரு கதாநாயகனே மெயின் நம்ம அண்ணன் தான், சூர்யா அண்ணன் தான். ட்ரைலர் பார்க்கும்போது படம் இதுதான் கெஸ் பண்ண முடியுதா? ட்ரெய்லர் பார்க்கும் போது படம் இதுதான்ட்டு வந்து கெஸ் பண்ண முடியல, ஏன்னா ட்ரெய்லர் வந்து யாரோடமா போடுறாங்க, வேற மாதிரி இருக்குது ட்ரெய்லரு. அப்ப படம் அப்ப எப்படி இருக்கும், வேற மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. இதுல வந்து 2 பேருமே அடிக்கிறாங்க ப்ரோ. இதுல நடிகர்னு பார்த்தோன்னா மெயின் ஹீரோ வந்து அண்ணன் தான், சூர்யா அண்ணன் தான். இதுல கார்த்திகேய வந்து டைரக்டர் மாதிரி, அவர் வந்து சும்மா, ஆனா மெயினே வந்து அண்ணன் தான், சூர்யா அண்ணன் தான். மெயினா வர்றது எல்லாமே, டாப்ல வர்றது எல்லாமே, அந்த படத்துல வர்றது எல்லாமே சூர்யா அண்ணன் தான். மஜாவாக ராப்பல ஒண்ணுமே பண்ண முடியாது, ரெட்ரோ வேற மாதிரி ஓடும். ஓகே, இப்போ சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம மத்த ஃபேன்ஸ் இந்த படம் கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஐயோ விஜய் ஃபேன்ஸ் ஃபுல்லா உட்காந்துறானுங்க, ஃபுல்லா விஜய் ஃபேன்ஸ், ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே நேர்ச்சி அடித்து ஃபுல்லா வந்துக்கிறோம், நேர்ச்சி அடித்து ஃபுல்லா இருக்குது விஜய் ஃபேன்ஸ் தான். நான் மட்டும்தான் சூர்யா ஃபேன்ஸ், எங்க கூட ஒரு 5-10 பேர் வந்துக்கிறோம், 10 பேர் மட்டும்தான், நாங்க வேசார்படி தான், 10 பேர் வேசார்படியில வந்துக்கிறோம், 10 பேரும் சூர்யா ஃபேன்ஸ் தான். ஆனா வந்துக்கிறது மொத்தமே விஜய் ரசிகர் மொத்தமே. சூர்யா அண்ணா நடந்து வந்தா மாசிடா, அண்ணா முகத்தை பாரு குழந்த போல பேசிடா, அண்ணன் நடந்தாயோ சிங்கம் போல, ஐயோ சீச்சா ஐயோ சிங்கம் போல, ஐயோ எங்க கிட்ட போடாதப்பா சீனையெல்லாம், நாங்க சிங்கப்பூரத்துல போட்டுட்டோம் எல்லாம் காணா எல்லாம், ஐயோ எங்க கிட்ட வா நாயப்பா கதையெல்லாம். ப்ரோ பாண்டனா உண்மையாலுமே பாண்டனா நிறைய பாட்டு பாடலாம், அவருக்கோசம் பாண்டனா நிறைய பாட்டு பாடலாம் ப்ரோ. ஆனா வந்து சும்மா இது நீங்க இது ஸ்பாட் இல்ல பாட்டு அது என்னுடைய திறமைடா, பாட்டு எழுதி பாடுவது அவங்க திறமைடான்ற மாதிரி நார்மலா பாட்டு எழுதி பாடினா வேற மாதிரி பாடுவேன் அண்ணனுக்கோசம். நாசர் காட்டிருக்காங்கல, ஆமா நாசர் ஆமா, சோ எல்லா கேரக்டர்ஸும் கரெக்ட்டா ட்ரைலர்ல அட்டாச் பண்ணிருக்காங்க, எல்லாரும் அட்டாச் பண்ணிருக்காங்க ப்ரோ. எல்லார பத்தியும் பேசுறாங்க ப்ரோ, எல்லாருமே வந்துட்டாங்க ப்ரோ, எல்லாருமே வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசுறாங்க, நான் இத பண்ண அதை பண்ண எல்லாமே பண்ணாங்க, பயங்கரமா இருக்குது ப்ரோ. அத கேக்க சாங்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்குது, பயங்கரமா இருக்குது. சாங்லாம் இன்னுமே நாங்க வெளியே வந்துட்டோம், சாங்லாம் இன்னுமே இன்னும் வந்து எதுவுமே லான்ச் பண்ணல. இப்போ வந்து யார் யார் அந்த படத்துல இருக்காங்க அப்படின்றவங்கள மட்டும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அறிமுகப்படுத்தின்னு இருக்காங்க. இன்னைக்கு இதுக்கு அப்புறமா தான் அலைப்பெரிய இருக்குது. இப்ப நாங்க சும்மா வந்து வெளியே தண்ணி குடிக்கலான்னு தண்ணியை குடிச்சு வெளியே போய் தொண்டைக்கே கத்துவோம், தண்ணி குடிக்கலாம் தான் வந்துக்கிறோம். அதுக்குள்ள உங்களை பார்த்தோம், நல்லது. பரத் ப்ரோ, வேசார்படி. ஆமா ட்ரெய்லர் பார்த்தேன்,
சுமாராக தான் இருக்குது படம். ட்ரெய்லர் சுமாராக தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வருது. சூர்யா சாரை விட கார்த்திக் சுப்பராஜோடைய படம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதனால் வந்து படம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷனில் இது வரைக்கும் வந்திருக்க படங்கள் வந்து ஃபுல்லாக கண்டென்ட் ஓரியன்டாக இருந்திருக்கு. ஏன் நம்மளுடைய தலைவர் ரஜினிகாந்தை வச்சே ஒரு கரெக்டான கண்டென்ட் கொடுத்துருக்காரு. பட் சூர்யா வச்சு அவர் எப்படி கொடுப்பாரு, அதுக்கான பாசிபிள் இருக்கான்றது எனக்கு தெரியல. ட்ரெய்லர் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக எடுப்படலை, வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். பார்ப்போம், வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது இது வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாரோட படம் மாதிரி இருக்கா இல்லை சூர்யா சார் படம் மாதிரி இருக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன ஒரு பயமா இருக்குன்னா, நம்ம தனுஷ் ஒரு படம் நடிச்சார் பார்த்தீங்களா, என்ன படம் சார்? பட்டாசுன்னு ஒரு படம். ஓகே ஓகே. அந்த மாதிரி படமா போயிடுமோன்ற ஒரு ஃபியர் இருக்கு எனக்கு. ஆனால் படம் வந்து நல்லா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்த்திக் சுப்பராஜுடைய டைரக்ஷன் என்றைக்குமே மக்களை ஏமாற்ற மாட்டார். ஒரு நல்ல கிரியேட்டர் அவர். அதனால் படம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். பட் சூர்யாவுடைய இன்வால்மெண்ட் இதில் எதுவுமே இல்லாமல் இருந்திருந்தா படம் கண்டிப்பாக 100% சூப்பராக இருக்கும். ஓகே, சூப்பர். சாங்ஸ்லாம் சனா எப்படி பண்ணியிருக்காரு? சனா வந்து சொல்ல வேணாம், ஃபேப்லஸாக இருக்குது. ஒரு சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாக இருக்குது, கூஸ் பம்ஸாக இருக்குது. அது எமோஷனல் சாங்காக இருக்கட்டும், இல்லை கனிமா சாங்காக இருக்கட்டும், அந்த 2 சாங்குமே போதும், இந்த படத்துக்கு போதுமானதாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு, பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஓகே, இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சார் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ரொம்ப மிகப்பெரிய ஃபேன் அவர். ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ரஜினி சாருக்கான ரெஃபரன்ஸ் ஏதாவது வச்சிருக்காரு அதில்? இல்லை, இந்த ட்ரெய்லரில் பார்த்த வரைக்குமே ரஜினி சாருடைய ரெஃபரன்ஸ் எதுவுமே இந்த படத்தில் ட்ரெய்லரில் கிடையாது. படத்திலேயே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்னு ஷேடோ ஃபைட் சீன் வந்தது, அத பாக்கும்போது ரஜினி சார் ஃபைட் மாதிரி இருந்தது. இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளா அதை எடுத்துக்க வேண்டியதுதான். ஏதாவது சொல்லி அது ஒரு பப்ளிசிட்டிக்காக நம்ம ஏதாவது ஒன்று விஜய் சார் மாதிரி இருக்கு, அஜித் சார் மாதிரி இருக்கு, நம்மளா சொல்லிக்க வேண்டியதுதான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படம் வந்து ரெட்ரோ வந்து இது ஒரு நல்ல ஒரு படமா வரணும்னு சொல்லிட்டு தான் கார்த்திக் சுப்ராஜ் எடுத்திருக்காரு. திருப்பியும் சொல்றேன், சூர்யா சாரோடைய இன்வால்மெண்ட் இந்த படத்துல இல்லாம இருந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் கதையில இன்வால்மெண்ட் எந்த பெரிய ஹீரோவை வச்சு ஒரு பெரிய டைரக்டர் பண்ணும்போது கண்டிப்பா அந்த படம் ஃபிளாப் ஆகுது. அஸ் அ சினிமா லவ்வரா பார்க்கும்போது அது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. கரெக்டுங்களா? கதைக்குள்ள டிராவல் பண்ணி இதை மாத்து அதை மாத்து, சூர்யா சாங்க்கு 2 சாங்கை வை, ஒரு குத்துப்பாட்டு வை அப்படின்ற மாதிரி இல்லாம கதையோடைய ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்ப பேட்ட படனே பார்த்துக்கோங்களேன், ரஜினி சாருடைய படமா இல்லாம கார்த்திக் சுப்பராஜ் சாருடைய படமா இருந்தனாலதான் அந்த பேட்ட படம் வந்து அவ்வளோ மாஸ் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரெட்ரோவும் ஒரு நல்ல ஒரு மைல் ஸ்டோன் படமா சூர்யா சாருக்கும் இருக்கும், கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும். சூர்யா சாருக்கு இது கம்பேக் படமா இருக்கணும் நிறைய ஃபேன்ஸ் ஆசைப்படுறாங்க. கம்பேக் படமா, ஆனா சூர்யா சார் வந்து ஒரு சரியான ஆக்டர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவருக்கு தீனி போடுற மாதிரி இந்த படம் இருந்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். இருக்குமான்றது எனக்கு தெரியல. அவர் ஒரு மிகப்பெரிய சரியான ஆக்டர். அவருக்கு வந்து கரெக்டான ஸ்கிரிப்டை அவர் சூஸ் பண்ணி அவர் நடிச்சாருன்னா கண்டிப்பா அவர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு, நெக்ஸ்ட் கிராஃப்ல சேலரியா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த அன்பான ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா அவர் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி கங்குவாவே ஒரு சரியான ஒரு பெரிய ஐப்பு கிரியேட் பண்ணனால மட்டும்தான் அந்த படம் டிராபேக் ஆச்சு. அதில் சூர்யாஸோட எஃபெக்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுலேயும் சூர்யாஸோட எஃபெக்ட் வந்து நல்லா தான் இருக்குது. பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. பாப்பா ஆஸ் அ ஃபிலிமாக வரும்போது அந்த எந்த அளவுக்கு ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆனால் தான் அந்த படம் மாஸ் ஹிட் ஆகும். வெறும் ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு இல்லை ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் ரீச் ஆச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆகாது ஆப்வியஸ்லி. ஓகே, இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது கதை இதுதான் கெஸ் பண்ண முடிஞ்சுதா? என்ன சொல்கிறது, கதை என்னன்றது எனக்கு தெரியும், அதை சொல்ல வேணாம், வெளியே சொல்ல வேணாம், அது ஒரு ஸ்பாய்லர் ஆகிடும். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எமோஷன் ட்ராமா, ஒரு கேங்ஸ்டர் எப்படி திருந்தி ஒரு நல்ல லைஃப்பில் வாழ்கிற மாதிரி யூஸ்வலான ஒரு ஸ்டோரியை கார்த்திக் சுப்ராஜ் பேட்டர்னில் சொல்லியிருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் கதை. ட்ரைலர்லாம் லாஸ்ட்டாக தான் இருக்குது. படம் எப்போ வரும்னு வெயிட்டிங்கில் தான் வரும். மே 1 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, ட்ரைலர் பார்க்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் சார் படம் மாதிரி இருக்கா இல்லை சூர்யா படம் மாதிரி இருக்கா? 2 பேர் படம் மாதிரியே இருக்கா? ட்ரைலர்ல என்னென்ன பிடிச்சது உங்களுக்கு? அதுக்கு அந்த மியூசிக் அதான் மிட்டாவா இருக்குது. யமஹால வர்றதா? யமஹா பைக் பிடிக்குமா? அந்த உட்கார சொன்னாங்கண்ணா, அது உட்காரல அந்த படத்துல பேனர் வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி உட்காந்து அவரும் உட்கார காட்டாராம். அதுல எல்லாருமே அப்படி கத்துறாங்க உள்ள, சும்மா வைப் ஆயிட்டு இது எல்லாருமே. ட்ரைலர் 2 வாட்டி போட்டாங்கன்னா, 1 வாட்டி இல்ல 2 வாட்டி போட்டு காட்டான். 3 வாட்டி ஃபர்ஸ்ட் கனிமா ஃபுல்லா ஃபேமஸா உள்ள கத்தினுக்குறானு எல்லா பசங்களும். டான்ஸ் கின்ஸ் ஃபுல்லா தளபதி விஜய் வேற போட்டுருந்தாங்க நடுவுல. இந்த மாதிரி நச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அரபி குத்து வேற எல்லாம் விஜய் கத்துறாங்க நடுவுல. ஓகே, நீங்க யாரோட ஃபேன்? சூர்யா ஃபேனா விஜய் ஃபேனா? விஜய் ஃபேனா? நீங்க சூர்யா ஃபேன். விஜய் ஃபேன் எல்லாம் அவர் பாருங்க எவ்வளவு அழகா பேச, நீங்க பேசவே மாட்டீங்க.
பேசலாம் 2024 டிவிக்கேனா டிவிக்கே அது எல்லாருக்கும் தான் டிவிக்கே என்னங்க டிவிக்கே தான் 2026. ஓகே அந்த டாபிக் வேணாம் நம்மளுக்கு. ட்ரைலர்ல வந்து பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் நடிச்சிருக்காங்கல்ல, ட்ரைலர் பார்க்கும்போது டப்புன்னு அப்சர்வ் அதை பார்த்தோன்னே பிடிச்சவங்களாம் யார் யார் நினைக்கிறீங்க? யாரை ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கா? அவர் தானே, நான் சூர்யா சார் தான் ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. சூர்யா தானா? நீங்க சூர்யா ஃபேன் தானே? நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது ட்ரைலர்? சூர்யா தான் மிட்டாவா இருந்தாரு, அது எம்மகா தான். யாரு? அம்மா தான் ப்ரொடியூசர் இது. அப்படியா? நான் சத்தியமா சொல்றேன், நான் போய் சொல்லு. அவன் தான் எங்களுக்கு விஐபி எல்லாம் வாங்கி கொடுத்தான், உள்ள போயிட்டு வந்தோம். அப்படியா? என்னயா விஐபிலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சந்தோஷ் நாராயண் எப்படி கன்னிமா தானா? கனிமா சாங் ஹிட்டா? லாஸ்ட் அந்த ஒன் சொல்லிட்டு ஒரு சாங் வந்ததுல, சூர்யா கம்பேக்னு. ஆமாடா. அந்த பாட்டு எப்படி இருக்கு? ரெட் கலர்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வருவாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, இந்த படம் கம்பேக் கொடுப்பாரா அவரு? பார்க்கலாம், மே வந்தா வெயிட்டிங். நீ சொல்லியா கம்பேக் தருவாரா? தருவார், சத்தியமா கம்பேக் தான். சத்தியமா சம்பவம் இருக்கா? சம்பவம், தரமான சம்பவம். மே 1 ஃபர்ஸ்ட் ஷோ தான். ஃபர்ஸ்ட் ஷோவா? நீங்கயா? ஃபர்ஸ்ட் ஷோவா? நீங்க போலாமா? நீங்க பாத்துறீங்களா ட்ரைலர்? எப்படி இருக்கு? செம்மையா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? ட்ரைலர்ல என்னென்ன பிடிச்சிருக்கு? RX100ல வரதுதான் RX அவ்வளவு நல்லா இருக்கா? RX100 பாக்கிறதுக்கு சன்னுடைய என்ட்ரி தரமாகுது. ஓகே, ஃபைட் சீன்ஸ்லாம் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? ஃபைட் சீன் தான் பெரிய விஷயமே. ஃபைட் சீன் தான் பெரிய அடினா எல்லாம் இது இவரதான் முக்காவாசி தேடி இருக்கிறாங்க அந்த எல்லாமே. இவர் கடிவாளம் மாதிரியா? ஆமா. பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கா? ஒன்றும் சூர்யா சார் ஒன்றும் வரல, இன்னும் வரலையா? இன்னும் இனிமேல் தான் வருவோன்னு சொன்னாங்க. வீட்டில் பையனை தனியாக விட்டுட்டு வந்துட்டோம், அதனால கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி கிளம்புறோம். சூர்யா சார் பார்க்காம போகிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஓகே, ட்ரைலர் பார்க்கும்போது ஸ்டோரி இதுதானே, ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? கெஸ் பண்ண முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம முன்னாடி ரிவ்யூ போட்டு காமிக்க மாட்டோம், அது நீங்கள் போய் அங்கே த்ரூவாக போய் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூர்யா சாருக்கு வந்து இந்த படம் வந்து கம்பேக்டா இருக்கும். ஏன்னா நிறைய படம் கம்பேக்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சனா எப்படி சாங்ஸ் வேற லெவல் சாங்ஸாக தான் இருக்குது. கண்ணாடி போய் சாங்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இந்த படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாரோட படம் மாதிரி இருக்கா, இல்லை சூர்யா சார் படம் மாதிரி இருக்கா? இல்லை, கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காப்புல, அவங்க ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ரெண்டு பேரும் சூர்யாவும் கார்த்திக் சுப்ராஜ் சேர்ந்து வந்து பண்ணுறது நிறையா ஹிட் ஆகிருக்கு. ரெண்டுமே, அதாவது கார்த்திக் சுப்ராஜ் சாரும் இவங்க சூர்யா சார் பண்ணுறது வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறது நிறையா படம் ஹிட் ஆகிருக்கு. அவங்களுக்கு படம் நிறையா சொல்லலாம், 4 படம் நிறையா வந்திருக்கு. ரெண்டு பேர் சேர்ந்து நிறையா காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த படம் வெற்றி பெற கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 80% கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது.